ஹாய் பொங்கல்லாம் முடிஞ்சு நீங்கள் எப்போ நான்வெஜ் எடுத்து சமைச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வியாழக்கிழமை பொங்கலில் வெள்ளிக்கிழமை எப்போயும் நான்வெஜ் எடுக்க மாட்டோம். அதனால் வெள்ளிக்கிழமை வேணாம்ப்பா தம்பி, நம்ம சனிக்கிழமை காலைல எடுத்துக்குவோம் நான்வெஜ்னு. உடனே தம்பி சரி அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தா கேலண்டர் பார்க்கும் தை அமாவாசை இந்த ஞாயிற்றுக்கிழமை. தம்பி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எடுக்க வேணாம், திங்கக்கிழமை எடுப்போன்னே உடனே வந்து சனிக்கிழமை எடுத்து நீ திங்கக்கிழமை அலசிக்கம்மா, ஞாயிற்றுக்கிழமை அலசிக்கம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா தம்பி அலசரா முடியாது அப்படின்னு உடனே அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அன்னைங்க எல்லாமே சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. லீவுக்கு பொங்கல் லீவுக்கு வந்து இங்கே வந்து வந்தாங்க. வந்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க சனிக்கிழமை காலைல வந்து மூவி டிக்கெட் போட்டிருக்கோம்ப்பா, மொத்தம் 17 பேர் போவோம் அப்படின்னு. உடனே சரி அப்படின்னு போயிட்டு வரும்போது சாப்பிடுவோமா தம்பி சொல்லிட்டேன். வீட்டில் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். போயிட்டு வரும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சரி வா ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஹோட்டலில் வந்து மூவிலாம் பார்த்துட்டு சிவகங்கை தாண்டோன்னா வந்து ஒரு பொன்னி கிராமிய மெஸ் அப்படின்ருக்கு. அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசைக்கு வந்து விரதத்துக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு திங்கக்கிழமை காலைல ஸ்கூல் போகும்போது தம்பி சொல்கிறேன், அம்மா எனக்கு வந்து சாயந்தரம் வரும்போது சிக்கன் வந்து நான்வெஜ் எடுத்து வச்சுருங்க அப்படின்னா. உடனே அவங்க அப்பா நீ போட நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து வீக்லி சாப்பிட்டு வந்து என்ன அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடலாமே அவனுக்கு வந்து என்னடோ மாறு இருந்திருக்கு. எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. சரி முருகனுக்காண்டி அப்படின்ட்டு இருந்தாச்சு. இருந்துட்டு சரி திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு 7 o'clock தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே தம்பி சொல்லிட்டேன் எனக்கு 65 போடு அப்படின்னா. இல்லைப்பா தம்பி 65 வேணாம், நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து உனக்கு 65 போடுறேன், இன்றைக்கி வந்து குழம்பும் கிரேவி வச்சுறேன் அப்படின்னா. சரி கிரேவி வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணியாகவே நான் சோத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன், சாதத்தில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. சரி அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சு பெப்பர்லாம் போட்டு நல்லா கிரேவி மாதிரி வச்சுட்டு அதை பார்க்கும்போது நம்மளுக்கே அப்பப்போ நானே ஒன்றுனா எடுத்து சாப்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தம்பி 4 வாட்டி வந்துட்டேன். என்னம்மா ரெடி ஆயிடுச்சா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, நில்லுப்பா தம்பி நம்ம எந்த அடுப்புமே அடுப்பே எதுவும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா. இல்லை தம்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா ரெடி ஆயிரும், உடனே ரெடி ஆயிரும். 3 அடுப்பு இருக்குல்ல, 3 அடுப்பு சாதம் வெஞ்சனம் குழம்பு வச்சிடலாம் தம்பி அப்படின்னா. சரிம்மா அப்படின்ட்டு அவனும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்காய் எல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு ரைட்டாக நாங்கள் சாப்பிட 9:30 ஆயிடுச்சு. அப்போ 9:30க்கு சாப்பிட்டுட்டு மாடியில் கொஞ்ச நேரம் நடந்து கொடுத்தோன்னே அவனுக்கு வந்து இப்போ தான்ப்பா நல்லா இருக்குது அப்படின்றேன்.